மேரா சாலோன் பிசினஸ் ஆப் இன் வெகுமதி புள்ளிக்கு வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் வாடிக்கையாளர்களின் ரிவார்டு பாயிண்ட்கள் லாயல்டி பாயிண்ட்களை எப்படி அமைப்பது என்று கற்றுக்கொள்வோம். இதற்கு முதலில் சைடு மெனு ஆப்ஷனை கிளிக் செய்வோம். இங்கு ரிவார்ட் பாயிண்ட் என்ற ஆப்ஷனை காண்போம். அதை கிளிக் செய்ய வேண்டும். உறுப்பினர்களுக்கான வெகுமதி புள்ளிகள், வெகுமதி சதவீதம் மற்றும் வெகுமதி புள்ளிகளின் விருப்பத்தை இங்கே பார்க்கலாம். செட் ரிவார்டு பாயிண்டுகளை ஆன் செய்தால் அது எங்கள் எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் பொருந்தும். அதாவது ரிவார்டு பாயிண்டுகள் நாம் செய்யும் எந்த பில்லிங்கிலும் தானாகவே கணக்கிடப்படும். 5% போன்ற ரிவார்டு புள்ளிகளின் சதவீதத்தை இங்கே உள்ளிடுவோம். உறுப்பினர்களுக்கான ரிவார்டு புள்ளிகளை இயக்கினால் வாடிக்கையாளர்களுக்கும் மெம்பர்ஷிப் ஆன் செய்யப்படும். சரி செய்த பிறகு அது வெற்றிகரமாக சேர்க்கப்படும். வெகுமதி புள்ளிகளை சரிபார்க்க நாங்கள் பில்லிங் செய்வோம். அதற்காக நாங்கள் பில்லிங்கில் கிளிக் செய்து இங்கு நமது வாடிக்கையாளர்களின் பெயர், எண் மற்றும் சேவையை சேர்த்து பணியாளர்களை தேர்ந்தெடுத்து சாதாரண பில்லிங் செய்வது போல் செய்து நன்கொடை அளிப்போம். இப்போது நாம் கிளையண்ட் பகுதிக்கு செல்வோம். நாங்கள் இப்போது பில் செய்த கிளையண்ட் லெட்ஜர் பிரிவில் தோன்றும். இங்கே நாம் 5% ரிவார்டு புள்ளிகளை அமைத்திருப்பதையும் USS படி வாடிக்கையாளர் 500 ரூபாய் மதிப்பிலான சேவையை எடுத்திருந்தால் அவருடைய வெகுமதி புள்ளிகள் 25 ரூபாய் ஆகஸ்ட் இருக்கும். இப்போது நாம் அதை மீட்டெடுக்க விரும்பினால் இங்கே கிளிக் செய்வோம். ஆம், செய்யப்பட்ட புள்ளிகளின் அளவு மீட்டெடுக்கப்படும் மற்றும் முன்கூட்டியே இருப்பில் காண்பிக்கப்படும். பில்லிங்கில் அதே சிம் கிளையண்டின் எண்ணை சேர்த்தால் அவர் செய்த 25 ரூபாய் அட்வான்ஸ் பேலன்ஸ் படி தெரியும் என்பதை இங்கே கீழே காணலாம். ஏதேனும் நிலுவையில் இருப்பின் ரிவார்டு புள்ளிகளை மீட்டெடுக்கும் போது அது கழிக்கப்படும். எங்களுடன் தொடர்ந்து இணைந்ததற்கு நன்றி.